போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: இருதயசாமி விக்டோரியா, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தினர் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகமும் மற்றும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் வேண்டி திரு மரிய சிங்கராயர், இந்திரா நகர், பழனி. மகன் ஜெயசீலன் இவருக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கவும், பேரன் கென் மைக்கேல் இவருக்கு மருத்துவ கல்லூரியில் இடம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், மனைவி மரிய லீலா 16ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மற்றும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் வேண்டி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் நமது தமிழக திருச்சபையானது விவிலிய மாதமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த வாரம் முழுவதும் நாம் விவிலிய வாரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் தேதி விவிலிய ஞாயிறாக நாம் கொண்டாட இருக்கின்றோம். விவிலியம் என்று சொன்னாலே இறை வார்த்தைக்கு நாம் அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதுதான். குறிப்பாக இந்த ஆண்டு மைய சிந்தனையாக இந்த விவிலிய மாதத்திலே என் வார்த்தையில் நிலைத்து நிறுங்கள் என்று யோவான் நற்செய்தியிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, யார் என் சகோதர சகோதரிகள், இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்களே என்னுடைய சகோதர சகோதரிகள் என்று உங்களையும் என்னையும் அவருடைய உறவினர்களாக மாற்றுகின்றார். எனக்கு சொந்தம் வேண்டாம், உற்றார் வேண்டாம், உறவினர்கள் வேண்டாம் என்று உதறி தள்ளி கொண்டிருக்கின்ற, தூக்கி எறிகின்ற கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து, நீங்கள் என்னுடைய உறவினர்கள், என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படும் போது என்று சொல்லுகின்றார். நாம் இறை வார்த்தையை வாசிக்கின்றோமா? இறை வார்த்தையை தியானிக்கின்றோமா? இறை வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகின்றோமா? இறை வார்த்தைக்கு நாம் அதிக முக்கியத்துவம் தருகின்றோமா? திருவிவிலியத்தை வாசிக்கின்றோமா என்று ஒரு சில நொடிகள் நாம் அனைவரும் கண்களை மூடி நாம் நம்மையே சுய ஆய்வு செய்து பார்த்து, நாம் திருவிவிலியம் வாசிக்க தவறிய நேரங்களுக்காகவும் இறை வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் தர மருந்த தருணங்களையும் நினைத்து பார்த்து மனம் வருந்தி இத்திருப்பலியிலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திரு சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 10 முதல் 13 வரை. மன்னவன் மனம் ஆண்டவரின் கைக்குள் அடங்கியிருக்கிறது. வாய்க்கால் நீரைப் போல அவர் அதை தம் விருப்பப்படி திருப்பி விடுகிறார். மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் குற்றமற்றதாய் தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் அவர் உள்ளெண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். பலி செலுத்துவதை விட நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பதே ஆண்டவருக்கு உவப்பளிக்கும். மேட்டிமையான பார்வை, இருமாப்பு கொண்ட உள்ளம், இவை பொல்லாரிடம் பழிச்சென்று காணப்படும் பாவங்கள். திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வம் சேரும் என்பது திண்ணம். பதற்றத்துடன் வேலை செய்பவர் பற்றாக்குறையில் இருப்பார். ஒருவர் பொய் பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும். அவரது உயிரையும் அது வாங்கிவிடும். பொல்லார் மனம் தீமை செய்வதில் நாட்டம் கொள்ளும். தமக்கு அடுத்திருப்பாரை அவர்கள் கனிவுடன் பார்ப்பதுமில்லை. ஏளனம் செய்வோரை அடிக்கும்போது அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர். உணர்வு உள்ளவருக்கு அறிவு புகட்டும் போது அவர் மேலும் அறிவுடையவராவார். நீதிமிகு இறைவன் பொல்லாருடைய வீட்டை கவனித்து கொண்டிருக்கிறார். அவர்களை தீச்செயல் காரணமாக தூக்கி எறிந்து அழித்து விடுகிறார். ஏழை கூக்குரலிடும்போது எவன் காதை பொத்திக் கொள்கிறானோ அவன் தானே உதவிக்கு மன்றாடும்போது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 119. ஆண்டவரே, உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டத்தின் நடப்போர் பேறு பெற்றோர். உம் நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தியருளும். ஆண்டவரே, உம் வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவரே, உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 19 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை. உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த வாரம் முழுவதும் முதல் வாசகமாக திருத்துதர் பவுல் கொரிந்து மக்களுக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்திலிருந்து அந்த திருமடலிலே நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வாரம் நீதிமொழியில் நூலிலிருந்து நாம் வாசிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் இந்த முதல் வாசகமாக நமக்கு தரப்படுகின்ற நீதிமொழி இறை வார்த்தையை நாம் வாசிக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். நான் சிறு பிள்ளையாக பள்ளி பருவத்தின் போது என்னுடைய தாய் தந்தையும் சரி பெரியவர்களும் பார்க்கும் போதெல்லாம் பசங்க ஸ்கூலுக்கு போகும் முன்னாடி நீதிமொழி சீராக் நூலிலிருந்து ஒரு 5 வசனங்களையாவது வாசிக்க சொல்லுங்க, வாசித்த பிறகு அவர்கள் பள்ளிக்கு செல்லட்டும் என்று சொன்னார்கள். நானும் அப்படிதான் வளர்ந்தேன், என்னுடைய தாய் தந்தையும் அப்படிதான் வளர்த்தார்கள். அன்புக்குரியவர்களே, அப்படி பார்க்கின்ற போது நீதிமொழி நூலில் இருக்கின்ற அந்த இறை வார்த்தைகளும் சரி, சீராக் ஞான நூலில் இருக்கின்ற இறை வார்த்தைகளும் சரி, ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கைக்கு அறிவுரை கூறுவது போன்று இருக்கும். அப்படி பார்க்கும்போது இன்றைய முதலாவது வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்ட அந்த முதல் 3 வாக்கியங்கள், மன்னவன் மனம் ஆண்டவரின் கைக்குள் அடங்கி இருக்கிறது, வாய்க்கால் நீரை போல அவர் அதை தம் விருப்பப்படி திருப்பி விடுகின்றார். தம் விருப்பப்படி திருப்பி விடுகின்றார். மன்னவன் மனம் ஆண்டவரின் கைக்குள் அடங்கி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, என்னதான் ஒரு நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னனாக கூட இருக்கட்டும், அதிகாரத்தில் இருக்கட்டும், அவரை ஏன் என்று தட்டி கேட்க ஒரு ஆளும் இல்லை என்றாலும் கூட அவருடைய செயல்பாடுகளை தீர்மானிக்கக்கூடிய திறன் கடவுளுக்கு இருக்கின்றது. அதைதான் மன்னவன் மனம் ஆண்டவரின் கைக்குள் அடங்கி இருக்கிறது. ஒரு மன்னன் தன்னுடைய நாட்டை எப்படி வேண்டுமென்றாலும் ஆட்சி செய்தாலும் கூட, அவருடைய எண்ணம் போல அவர் ஆட்சி செய்தாலும் கூட, கடவுள் என்ன விரும்புகின்றாரோ அதன்படி செயல்படுத்த கடவுள் ஆற்றல் உள்ளவராய் இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்ற அடுத்த வாக்கியம், வாய்க்கால் நீரை போல அவர் அதை தம் விருப்பப்படி திருப்பி விடுகின்றார். அதாவது கடவுள் வல்லமை உள்ளவர், ஆற்றல் மட்டும் கொண்டவர் அல்ல, கடவுள் வல்லமை உடையவர். மீண்டும் ஒரு முறையாக நான் குருமடத்தில் படித்து இருக்கின்ற போது, குருமடத்தில் நிலங்கள் இருக்கும், விளைநிலங்கள் இருக்கும். அப்படி அந்த விளைநிலங்களிலே ஏதாவது விவசாயம் செய்வார்கள். அப்படி பார்க்கின்ற போது இந்த வாய்க்கால் இருக்கும், அந்த வாய்க்காலுக்கு பல வாய்க்கால்கள் வழியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது எங்கு தண்ணி செல்ல வேண்டும், எந்த பகுதியிலே எந்த திசையிலே தண்ணி செல்ல வேண்டும் என்பதற்கு அங்கங்கு தடுப்புகள் வைக்கப்பட்டிருக்கிறோம். யார் ஒருவர் நீர் பாய்ச்சுகின்றாரோ அவருக்கு எங்கு எந்த வழியிலே தண்ணி செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகின்றாரோ அதுக்கு ஏற்றாற் போல அந்த வாய்க்காலிலே அவர் தன் விருப்பப்படி அந்த தண்ணியை திருப்பி விடுவார், இல்லைங்களா? அதுபோல்தான் கடவுள் வல்லமை உடையவர். எவ்வாறு அந்த வாய்க்காலில் நீரை பாய்ச்சுகின்றவர் அவருடைய விருப்பப்படி அந்த நீரை அவர் திருப்பி விடுகின்றாரோ, எந்தெந்த வழியில போகணுமோ, அதே போல கடவுள் தன்னுடைய வல்லமையினால் அவர் செயலாற்றுகின்றார் என்பதை நமக்கு இந்த வாசகங்கள்
நமக்கு தெளிவாக சொல்லுகின்றன. அன்புக்குரியவர்களே, விவிலியத்திலும் பல உதாரணங்களை நாம் பார்க்கலாம். குறிப்பாக தொடக்க நூலிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். பார்வோன் மன்னன், அவனுடைய இதயம் மிகவும் கொடியது, இறுகமானது, அவளை எளிதாக இலகி விடாது. அப்படிப்பட்ட பார்வோனின் மன்னனுடைய இதயத்தை அந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து அடிமையிலிருந்து அவர்கள் வெளியே செல்லும் பொழுது ஒரு சில மணி நேரங்கள் அந்த மனிதனை அவர் இழக செய்கின்றார். இதன் வழியாக கடவுள் ஆற்றலுடையவர் என்பது தெரிகின்றது. அது மட்டுமல்ல, அந்த மக்கள் செங்கடலில் செல்லுகின்ற போது அவர் அந்த செங்கடலை இரண்டாக பிரிக்கின்றார். பிறகு பார்வோனின் படையெடுத்து வரும்பொழுது அந்த செங்கடல் மீண்டும் ஒன்றாக சமநிலை ஆகுகின்றது என்று பார்க்கும்போது கடவுள் வல்லமை உடையவர் என்று நாம் பார்க்கின்றோம். மேலும் அன்பார்ந்தவர்களை, யோசேப்பு அதே பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய சகோதரர்கள் இவரை வெளியே விற்று விடுகின்றார்கள். வேண்டுமென்றே இவர் வேண்டாம் என்று இவரை தள்ளி விடுகின்றார்கள். ஆனால் அதே யோசேப்பு மிகப்பெரிய ஒரு பொறுப்பிலே, அதுவும் ஒரு நாட்டிற்கே ஆட்சி செய்கின்ற அளவுக்கு பொறுப்பினை கடவுள் அவருக்கு தருவதை பார்க்கின்றோம். கடவுள் ஆற்றல் உடையவர், கடவுள் வல்லமை உடையவர் என்பதை நாம் இங்கு பார்க்கின்றோம். சவுல் தன்னுடைய பதவிக்கு ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவனின் வழியாக அச்சுறுத்தல் வரக்கூடும் என்பதை அறிந்து பயப்படுகின்றார். காரணம், கடவுள் யார் வேணாலும் வைத்துக்கொண்டு அவர் ஆற்றலுடையவர், வல்லமையுடையவர் என்பதை நிரூபித்து காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு சொல்லப்படுவது கடவுள் ஆற்றலுடையவர், மேலும் அவர் வல்லமையுடையவர். நாம் ஒவ்வொருவரும் நீதியின் பொருட்டு நேர்மையோடு வாழ வேண்டும். இது ரெண்டு தான் இன்றைய முதலாவது வாசகத்தில் நமக்கு சொல்லப்படுவது. நீதியோடு நேர்மையோடு வாழுங்கள், ஏனில் கடவுள் வல்லமையுடையவராக இருக்கின்றார், ஆற்றலுடையவராக இருக்கின்றார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும். இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும். 2024 மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் என்னவென்றால், திருவிவிலியத்தை நாம் எடுத்து வருவது மட்டுமல்ல. கடந்த ஒரு 10 வருடமா 5 வருடமாக பல பேர் அறிவுறுத்துவது விவிலியத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள், விவிலியத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள், திருப்பலிக்கு வரும்போது விவிலியத்தோடு வாருங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே விவிலியத்தை வாசியுங்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். விவிலியத்தை வாசிக்கின்ற திறன், நேசிக்கும் அந்த செயல்பாடு குறைந்து கொண்டே வருகின்றது. இன்னைக்கு பல பேர் சொல்றாங்க, படிக்கக்கூடிய பழக்கம் குறைந்து கொண்டு வருகின்றது. அப்படி பார்க்கும்போது விவிலியத்தை வாசிக்கக்கூடிய பழக்கமும் குறைந்து கொண்டுதான் வருகின்றது. நாம் எப்பொழுது விவிலியத்தை வாசிக்கின்றோமோ அப்பொழுதுதான் இறை வார்த்தையின்படி நாம் நடப்போம். நாம் இறை வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரராக, சகோதரிகளாக அவருடைய உறவில் நாம் நிலைத்து நிற்போம். எனவே அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையை வாசிப்போம். அன்னன்னைக்கு நமக்கு தாய் திருச்சபை தருகின்ற அந்த முதலாவது வாசகம் திருப்பாடல், நற்செய்தி வாசித்தாலே போதுமானது. ஏதோ வாசிக்காம இருப்பதற்கு அன்றன்றைக்கு இருக்கின்ற அந்த இறை வார்த்தையை வாசித்தாலே போதுமானது. நம்முடைய வாழ்க்கை மிகவும் சீர்தூக்கி பார்க்கப்படும். இன்றைய பதிலுரை பாடல் கூட நாம் கேட்கின்றோம், ஆண்டவருடைய கட்டளையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் அதன்படி கடைபிடிக்கும் போது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை நீதியோடும் நேர்மையோடும் இருக்கும். கடவுளுடைய ஆற்றலும் வல்லமையும் நிறைவாய் வெளிப்படும். எனவே நான் முன்பு சொன்னது போன்று இந்த வாரம் முழுவதும் விவிலிய வாரமாக நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த மாதம் முழுவதும் விவிலிய மாதமாக நாம் பின்பற்றுகின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் விவிலிய ஞாயிறாக கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். எனவே இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகின்ற இயேசுவின் உறவினர்களாக மாறுவோம். ஆமேன்.
காணிக்கை பொருளாய் என்னை தந்தே கனிவுடன் எமை நீ ஏற்றருள் புரிவாய் காணிக்கை பொருளாய் என்னை தந்தே நறுமணம் வீசும் மலர் போல என்னை நல்கிட வந்தேன் நாயகனே நறுமணம் வீசும் மலர் போல என்னை நல்கிட வந்தேன் நாயகனே பாசமும் நேசமும் பார்வையிலே அதை பாதையாய் கொண்டிட வந்து விட்டே பாசமும் நேசமும் பார்வையிலே அதை பாதையாய் கொண்டிட வந்து விட்டே என்னை தந்து விட்டே காணிக்கை பொருளா என்னை தந்தே கனிவுடன் என்னை நீ ஏற்றருள் புரிவாய் காணிக்கை பொருளா என்னை தந்தே சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்று கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புவோம். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானத்தோதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக்க செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என் சகோதர சகோதரிகள்?
இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்களே என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய தாயார் என்று சொன்னவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இறை வார்த்தையை வாசிக்கவும், அதனை தியானிக்கவும், இறை வார்த்தையை நேசிக்கவும், இதன் வழியாக நாம் ஒவ்வொருவரையும் இவருடைய உறவினராக மாற்றிக்கொள்ள அன்போடு அழைக்கின்றார். இவரது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். உம் நியமங்களை கருத்தாய் கடைபிடிக்க நீர் கட்டளையிட்டீர். அதனால் உம்முடைய வழிமுறைகளை நான் கடைபிடிக்க என் வழிகளை நிலைப்படுத்தும். திருப்பாடல் 118 இறை வார்த்தை 4 மற்றும் 5. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடைவராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறை வார்த்தையை வாசித்து அதன்படி நடந்திட சென்று வாழுங்கள். வாழ்க்கைப்படி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: இருதயசாமி விக்டோரியா, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தினர் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகமும் மற்றும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் வேண்டி திரு மரிய சிங்கராயர், இந்திரா நகர், பழனி. மகன் ஜெயசீலன் இவருக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கவும், பேரன் கென் மைக்கேல் இவருக்கு மருத்துவ கல்லூரியில் இடம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், மனைவி மரிய லீலா 16ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் மற்றும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் வேண்டி